நேத்தே நாங்க வந்திருக்க முடியாதா? போய் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நடிக்கிற மாதிரி இருக்கு. மஞ்சரி மேம் வந்து நின்று பார்த்தாங்க. இல்ல அது நிஜமா பார்க்கும்போது அவங்க போயிட்டு வாங்கலாம்ல, அவங்க அந்த கல்ல பவித்ரா நீட்டிட்டு இருக்கா, அவங்க பக்கத்துல போய் நின்று பாக்குறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் பொறுமையா வாங்கிட்டு திரும்ப போதா நீ வந்த. முயல் வேணுமா நீங்க எடுங்க. இல்ல ஒரு முயல் நாங்க தான் ஸ்ட்ராங் பண்ணாமே நம்ம கிட்ட மழுதுட்டு கோட்டையே இல்ல. இவங்க கோட்டை தான் அடிக்கடி கழியுது. அந்த சைடு யாருமே போலடா. அந்த சைடு ஒருத்தர் நிக்க வச்சுட்டாங்கடா. அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, கிளீனா விளையாடிறாங்க. அவங்க இவங்களை வச்சு அவங்க வேலையை வச்சுக்கிறாங்க. ரஞ்சித் அண்ணனோட ஐயா அவர் சும்மா, ஆனா அவர் டைட்டா தான் பிடிக்கிறாரு. ஆனா அதுல நவுந்து அவர் ஒண்ணு இல்ல, ஆனா பெருட்டி போட்டு நானும் ஆடுறேன் என்னோட இந்த பாத்திரம் யாரு மொழியில பயந்துட்டேன். அவருக்கு எதாவது யாருக்கு என்னாச்சு? போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜாக். ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்றது தப்புன்னா அந்த தப்பை சுட்டி காட்டும் போது நம்ம அதுக்கு ப்ரொவோக் ஆக, எனக்கு நீ சொன்னல அதே தான் உனக்கும் சொல்றேன். ஆவாத அதுதான் நான் பண்ணும்போது சுட்டி காட்டுறதுக்கு யாரெல்லாம் தப்பு வந்து சுட்டி காட்டினாங்க? எல்லாரும் தானே பண்ணோம். யாரு சுட்டி காட்டு? நீ நான் ரயான். அப்புறம் ஏன் இதே நடந்த அருண் வந்திருக்க மாட்டானா? அவங்க ஆட்களுக்கு தாமா அவங்க வருவாங்க. எல்லாருக்குள்ள அந்த வீட்டுல இருக்க ராணவ் யார்? ராணவங்களுக்கு ஏன்டா நம்ம போய் ராணவுக்காக நிக்கணும்? நீங்க கிவ் அப் பண்ணி தோக்க கூடாது. டஃப் ஃபைட் கொடுத்து அதுல என்ன நடந்தாலும் நடக்கும். இப்போ புரியுதா? நம்ம மூணு பேரை பிடிக்க இந்த 2 டீம்ல இருந்து ஆள் வராங்க. ஆனா நம்ம இவங்க கிட்ட இருந்து கல் எடுக்க நானும் விசால் இந்த மஞ்சள் கிட்ட இருந்து யாரா கல் எடுத்தான்? நம்ம 2 பேர் தான். நானும் கான்சியஸாலாம் நம்ம டீம் நானும் இல்லை. இப்படி மஞ்சள் என்ன பண்ணோம், தூக்கணும், கல் எடுத்தோம், போயிட்டோம். நானும் அந்த அளவுக்கு நாங்கள் போய் உங்களை அட்டாக் பண்ணுறோம், நீங்கள் போய் அந்த டைமில் கல் எடுத்துருங்க, இல்லை நீங்கள் 2 பேர் எங்கள் கல்லை வச்சுக்கோங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்க, நாங்கள் எங்கள் வேலையை இத்தனைக்கும் பார்த்தா நாங்கள் எங்கள் டீமுக்கு ஜாக் அப்போ நம்ம கல் கொடுக்கல் வாங்கல் பண்ணுமா? இல்லையே, பொண்ணாடி வச்சு போ கத்துனாங்க, நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோமே எல்லாமே. நீ என்ன இந்த ஸ்ட்ரகிளே வேஸ்ட்டுங்கிற நான் இவ்வளோ நேரம் பண்ண இந்த ஸ்ட்ரகிளே வேஸ்ட்டு. நீ என்ன 1-on-1 போட்டாலும் ஒருத்தவங்க பொம்மையை இப்படி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கும் பொழுது என்னால் திருப்ப முடியும், இல்லை பிடுங்க முடியும். திருப்பி பிடுங்குறதுன்றது ஒரே பர்சனால நீ திருப்பு, நாங்கள் வந்து எடுக்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன். இல்லைப்பா, நம்ம இதை முயற்சி பண்ணாம வாமா சரியா? நம்ம 2 தடவை ட்ரை பண்ணுறீங்களா? நான் போட்டு சாப்பிடுவேன். கர்ட் ரைஸ்ல சக்கரை. அவன் செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வழியை விட அந்த வழி தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஓரமாக போயிருக்கிறேன். வேணுமா சக்கரை? அப்பா இது பாரு, 1-on-1 முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம், வேற யாரும் போகாமல். இதுக்கு மேலே முடியலைன்னா கேமை முடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. இங்கே பாரு, நீ புடி, நாங்கள் வந்து பொம்மையை மட்டும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெல்ட் வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். டேய், நீ லெஃப்ட் சைடு பெல்ட்டு போ, நான் ரைட் சைடு பெல்ட்டு போகிறேன். அதே தான் ரஞ்சித் சார் தான். இவங்க என் பக்கம் தான் வருவாங்க, நான் பார்த்துக்கிறேன். பெல்ட் வரும்போதும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். வேண்டாம் அப்படி ஏன் வேண்டாம் ஏப்பா, அப்படி பண்ணாமல் தானப்பா ஏதோ பண்ணாங்க. ட்ரெஸ் தான் சரி பண்ணாரு. இல்லை பவித்ரா கையை பிடிச்சி பொம்மையை தான் வாங்கினாரு. ஆனா அவர் அங்க நின்று எக்ஸைட் ஆனாரு ஒரு இதுக்கும். புடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே 2 சண்டே லாஸ்ட் ஆச்சுல, இப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது சும்மா அதுக்கு மேல எதுவும் நடக்கலடாங்க. எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, இப்போ பவித்ரா வந்து வெறும் ஜாக்லினும் இவள் மட்டும் அமுக்கிட்டு இருந்தாங்க. முன்ன அது முத்துவும் ரயானும் வந்திருந்தா கூட டக்குன்னு முடிஞ்சிருந்துருக்குமே. அவங்க அப்போ அவங்க டீம்ல ஒருத்தவங்க பண்றாங்க. அப்போ அங்கிருந்து நீங்க என்ன பண்றீங்க? என்ன எதுவும் தப்பா இருக்கும்? ஆனா அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, தப்பா நல்லா எனக்கு புரியல அது. நான் தீபக்கு தெரியும், நான் இந்த கால் பண்ணி காமிச்சேன் தீபக் உங்களால் நான் வந்து சாரி கேட்டேன். நான் சாரி, நான் ஹர்ட் ஆகிட்டேன். டேய் போடா, நீ வேறு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாதடா, நீ என்ன கத்துறாரு?
மஞ்சரியை பற்றி உனக்கு தெரியாது. இப்போ மஞ்சரி வந்து தீபக் ப்ரோ பண்ணதுக்கு பண்ணல, மஞ்சரியை சொன்னதுக்கு சொல்லுங்கிறாங்க. அது கூட தெரியாமல் நீ ஏமாந்துட்டேன். தீபக் ப்ரோ மாதிரி நடிச்சேன்ல, அது மஞ்சரியை ஜெனினா தான் சொன்னோம் அப்படிம்பாங்க. அப்பயும் ஒத்துக்க மாட்டேன். கேட்குறேன், இப்போ முட்டி வச்சு உடஞ்சதுக்கு அப்புறமா உங்க சாரி வச்சு நான் என்ன பண்றது? அவங்க